அங்கே உடம்பு இருக்க மாதிரி எனக்கு தெரியலை. கிட்ட பார்க்குறப்ப கிட்ட ஒன்றும் பிடிப்படலை. டப்புன்னு கிட்ட போகிறப்போ ஒரு சின்ன உடம்பு மாதிரி இருக்குது. பார்த்த மாத்திரத்தில் ஒரு 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 1.5 வயசு குழந்தை. அது வந்து ஒரு வெள்ளை துணியை அப்படி பொட்டலம் கட்டின மாதிரி கட்டப்பட்டு கிட்ட போகிறப்ப என்னால் ஒரு மாதிரி ஏதோ ஒன்று தடுக்குது, கிட்ட போக முடியல. எனக்கு ஒரு அழுகு வந்துருச்சு. அழுதுகிட்டு நான் போட மாட்டேன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன். அப்புறம் மற்ற உடம்புகளுக்கு தான் போட்டேன். அது மாதிரி அதுக்கு அடுத்த நாள் வந்து அண்ணனோட போகிறப்ப அந்த ஆகாஷ்னு ஒரு பையன் அவரோட வாழ்க்கை ஒப்பந்தத்துக்கு வந்து நிச்சயார்த்தம் செய்யப்பட்டு அடுத்த மாதம் திருமணம் நடக்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த பெண்ணை உடம்பை கொடுத்துட்டாங்க. ஆனால் ஆகாஷ் உடம்பை கொடுக்கல. அப்போ உடம்பு கொடுக்காதப்ப அப்புறம் தாமதமாக கொடுத்தாங்க. சூழ்ந்துக்கிட்டு வந்து நண்பர்கள்லாம் வந்து எந்தர்றா கோச் வந்திருக்காது பாரு, எந்தர்றா அப்படின்னு அழுகுறாங்க. ஒரு அக்கா வந்து உன்னை யாரா அங்கே போக சொன்னது, ஏன்டா அப்படின்னு அழுகுறாங்க. நம்மளால் இன்னும் கேட்க முடியல. அது அவர் முகம் எப்படி இருக்கும், அவர் கருப்பா சிவப்பா நெட்டையா குட்டையா எதுவுமே நம்ம கிட்ட போய் பார்க்கல. ஆனால் யாரோ ஒருத்தர் வந்து இறந்துட்டாங்க, அவங்க சடலமாக இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறப்ப அந்த ஒப்பாரி ஓலமெல்லாம் பார்க்குறப்ப அவ்வளவு வலியாக இருக்குது, ரணமாக இருக்குது, தாங்க முடியாத ஒரு பேரவலம். நம்ம தொடக்கத்தில் வந்து அந்த செய்தி கேள்விப்பட்ட சமயத்தில் நான் எதுவும் விமர்சனமாக போடத்தோம் இல்லை. அப்போ ஒரு முகநூலில் ஒரு பதிவு தான் போட்டேன், கண்ணீரை தவிர வேறு எந்த மொழியும் இல்லை சொல்கிறதுக்கு அப்படின்னா. அப்போ ஏதோ ஒரு தொலைக்காட்சியில் கூப்பிட்டு கேட்டாங்க, நான் சொல்ல முடியல, இப்போ அரசியலெல்லாம் நான் பேச முடியல, பேசுகிற மனநிலை இல்லை அப்படின்ட்டு. அங்கே போய் அதெல்லாம் பார்த்து அதெல்லாம் தெரிஞ்ச பிறகு தான் யார் மேலே தப்பு அப்படின்னு நமக்கு தெரிய வருது. இது முழுக்க வந்து தாவேகாவோட தலைவர் விஜய் செஞ்ச அந்த படுபாதகத்தின் விளைவு தான் இது. ஏன்னா இதில் வந்து அவரை குறை சொல்லணும், குற்றம் சொல்லணும் அப்படின்னு வன்மமோ காழ்ப்புணர்ச்சியோ பகைமையோ இல்லை. ஆனால் கொடும் கோபம் இருக்குது. ஏன்னா